பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா. என்ன கவனிங்க அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தினார் அப்படின்னா, அவங்களை எகிப்தில இருந்து கொண்டு வந்து அப்படியே நீங்க போங்க, உங்களுக்காக மோசேயை நான் நியமிச்சு வச்சிருக்கிறேன், உங்களுக்காக நான் ஒரு ஆரோட நியமிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வெறுமனே அனுப்பல. கவனிங்க, உங்களை வழி நடத்தும்படிக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்துல இரவில அக்கினி ஸ்தம்பத்துல நான் உங்க கூடவே இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, மோசேவை லீடரா வச்சிருக்கிறது உண்மை, ஆரோன உங்களுக்காக நான் துணையா வச்சிருக்கிறது உண்மை, அதெல்லாம் எனக்கு போதாது அப்படின்றதுனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவரே மேக ஸ்தம்பமாக அவரே அக்கினி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு வந்தாராம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஏன் தெரியுமா கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு? உங்களை ஒரு சபையில கொண்டு வந்து ஊழியக்காரவங்களை நடத்துறது உண்மைதான், என்கிட்ட இருந்து வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கிறது உண்மைதான். ஆனா இந்த மாசத்துடைய ஸ்பெஷல் என்னன்னா, ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நானே உங்களோடு கூட வரேன்ற. அல்லேலூயா.